ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வேறு லெவல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி சீசன் 6ல் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேடம் செஞ்ச எரிச்சேரி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துலாம். 1/4 கிலோ மஞ்சள் பூசணிக்காய் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 கப் பாசிப்பருப்பு வறுத்துட்டு தோரம்பருப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் சீரகம் அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் தாளிக்க எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு பேன் வச்சுக்கலாம். பூசணிக்காய் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். டென் மினிட்ஸ் வேகட்டும். மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போது அரைச்சி வச்ச சீரகம், தேங்காய் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பு சேர்த்துடலாம். ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு பொரிஞ்சிருச்சு. காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துலாம். அதுக்கப்புறம் துருவின தேங்காய் சேர்த்துலாம். இந்த டிஷ்ஷுக்கு இந்த தேங்காய் துருவல் தான் ஹைலைட்டுங்க. நல்லா ப்ரௌன் கலராக வறுக்கணும். நல்லா தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். எரிச்சேரி ரெசிபி ரெடி. இது மாதிரி ரெசிபி வீடியோ, கார்டன் வீடியோ, லஞ்ச் வீடியோலாம் வரப்போகுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.